ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா கிங்டம். விஜய் தேவரகொண்டா வந்துட்டு கான்ஸ்டபிளாக இருப்பார். அவர் யாருன்னா தப்பு பண்ண பார்த்தாங்கன்னா அடிச்சிடுவார். ரொம்ப சின்சியராக ஆஃபீஸராக இருப்பார். 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணன் வந்துட்டு அவங்க அப்பாவை சாவச்சிட்டு போயிட்டுருப்பாரு. அப்புறமா விஜய் தேவரகொண்டா தேடுற மாதிரி அவங்க அண்ணன் தேடுற மாதிரி ஹாங்காங்கில் போய் எல்லாம் தேடுவார். இந்த கதையெல்லாம் நான் பார்க்கும்போதே எனக்கு அது விஷால் நடித்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. தோரணை அதே மாதிரி தான் இருக்குதோ, ஆனால் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கதைக்கு வரும். கார்கோ ஷிப்பில் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். விஜய் தேவரகொண்டா தான் அந்த ஸ்பையாக போய் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த வேலைங்கள்லாம் யார் பண்ணுறதுனா அவங்க அண்ணன் தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம எங்கள் அண்ணன் கூட பீஸ்ஃபுல்லாக வாழலான்ட்டு இருக்குவார் விஜய் தேவரகொண்டா. சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லுவேன். ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இமோஷ்னல்ஸும் ஓகே. விஜய் தேவரகொண்டா அண்ணனா யார் நினச்சிக்கிறதுனா சத்யா. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு குத்த கேரக்டரு. விஜய் தேவரகொண்டாவும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். வெங்கடேஷ் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்தில். அவர் தான் இந்த படத்தோட வில்லன். சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா அனிருத் பிஜிஎம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டும் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுத்துன்னு போகிறாங்க, ஆனால் செகண்ட் ஹாஃப் ஓகே தான். ஸ்டோரி பார்த்திங்கன்னா சிம்பிள் ஸ்டோரி தான். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் போய் பாருங்கள். தேங்க்யூ.